வணக்கம். நம்ம வீட்டில் செப்டிக் டேங்க்கு க்ளீன் பண்ணும்போது, அந்த செப்டிக் டேங்க் க்ளீன் பண்ணுற லாரியிலிருந்து வந்து எப்படி நம்மளைய ஸ்கேம் பண்ணாங்கன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு மக்கள் பேராதரவு கொடுத்துருந்தீங்க. ஆயிரக்கணக்கான பேர் அதில் கமெண்ட் போட்டிருந்தீங்க. நிறைய பாசிட்டிவ் கமெண்ட், நெகட்டிவ் கமெண்ட் எல்லாமே வந்திருந்தது. ஆனால் அதிகப்படியானவர் வந்து இந்த மாதிரி தான் நாங்களும் பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி உங்களோட அங்கலாப்பெல்லாம் அந்த பதிவில் கமெண்ட்டில் நான் பார்க்க நேர்ந்ததுங்க. ஸோ அப்போ இதுக்கான சொல்யூஷன் என்ன? எல்லா பக்கமும் இதே மாதிரி ஸ்கேம்ஸ் நடக்குது, இல்லை இது ஒரு ஸ்கேமே நடக்கலைனாலும் அது ஒரு பெரிய செலவாகவும் பல வீடுகளில் இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நான் தொலைவிட்டு இருக்கல. நம்மளுக்கு ஒரு நண்பர் வந்து ப்ரிஃபர் பண்ண ஒரு ப்ராடக்ட் தான் வந்து பிரஸ்டினோ பியூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் வந்து நம்மளுக்கு சொன்னாங்க. இது வந்து ஒரு பயோ கிளீனர். செப்டிக் டேங்கை நம்ம இயற்கை முறையில் சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு நிரந்தர தீர்வாக இந்த பிரஸ்டினோ பியூர் ப்ராடக்ட் இருக்கும் அப்படின்னு ரெஃபர் பண்ணாங்க. நான் ஃபோன் பண்ணி கேட்டேன். இவங்களோட ஆஃபீஸ் வந்து திருப்பூரில் இருந்தது. ஸோ அவங்க அந்த ப்ராடக்ட்டை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் எல்லாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் எனக்கு அது இம்ப்ரெஸ் ஆகிட்டு, சரி நம்ம யூஸ் பண்ணி தான் பார்த்துருவோமேன்னு அந்த ப்ராடக்ட் வாங்கிட்டேங்க. இது வந்து ஒரு 1300 பேக்கேஜ். இதில் ஒரு 1/2 கிலோ பவுடர் வந்துடும். அது போக 2 ஆர்கானிக் லிக்விட் கிளீனர் கொடுத்துட்றாங்க. இதுதான். ஆனால் இதோடைய உபயோகங்கள்லாம் என்னென்னு கேட்கும்போது உண்மையிலேயே மலப்பா ஆச்சரியமாக இருந்தது. இது தெரியாமல் இவ்வளோ நாளாக எம்பிட்டு செலவு பண்ணி போட்டோமே, முட்டாள்தனமானலாம் யோசித்தேன். அதாவது இதில் வந்து பாக்டீரியாவை பவுட்ரு வடிவில் பேக் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. நாம் ஒரு பக்கெட்டில் அந்த பவுடரை போட்டு கலக்கி விட்டு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய லெட்டினில் ஊற்றிட்டோம் அப்படின்னா இந்த பாக்டீரியா ஆக்டிவேட் ஆகி நம்ம செப்டிக் டேங்க் கழிவுகளை, அந்த ஸ்லட்ஜுன்னு சொல்லுவாங்க, சேறு மாதிரி இருக்கிறது, அதை வந்து லிக்விடாக கன்வெர்ட் பண்ணிடுதுங்க. இதுதான் முக்கியமான இதோட நிகழ்வு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ப்ராசஸில் இது முக்கியமான பாயிண்ட். அது போக இதில் இருக்கிற மல்டி பர்பஸ் யூஸ் எல்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்களும் ஆச்சரியப்படுவீங்க. இப்போ நம்ம வீட்டில் வந்து அந்த மேலே செப்டிக் டேங்க்லேருந்து ஸ்மெல்லு வெளியே போகிறதுக்காக ஒரு அவுட்லெட் குழாய் கொடுத்துருப்போம். அதுலேருந்து பயங்கர துர்நாற்றம் வரும். அப்படி எந்த வித துர்நாற்றமுமே நம்ம வீட்டு செப்டிக் டேங்க்கில் வராது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி உங்கள் வீட்டில் அந்த ஸ்லட்ஜு சேறு மாதிரி நிறைஞ்சு அடியில் படிமமாக லேயராக இருக்கும். நம்ம என்ன தான் வந்து செப்டிக் டேங்க் நிறைஞ்சு அந்த லாரிக்குள்ளே அந்த க்ளீன் பண்ணுற லாரிலேருந்து குழாயை உள்ளே விட்டு க்ளீன் பண்ணாலும் அடியில் இருக்க அந்த படிமமெல்லாம் வந்து வராது. ஆனால் இந்த பிரஸ்னோ பியூர் பவுடரில் இருக்க அந்த பாக்டீரியா ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னா உள்ளே இருக்க எல்லா அந்த சேரையுமே வந்து லிக்விடாக மாற்றிடுறதுனால மிக சுலபமாக நம்ம வந்து செப்டிக் டேங்கை க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் செப்டிக் டேங்க் வந்து நிறைஞ்சிருச்சு, இது போட்டதுக்கப்புறம் நீங்கள் இந்த ப்ராடக்டை வந்து பவுடரை உள்ளே ஊற்றி போட்டதுக்கப்புறம் நிறைஞ்சிருச்சுன்னா நாமளே வந்து மேனுவலாக தூக்கி மோந்து கூட நீங்கள் வந்து ட்ரைனேஜில் ஊற்றிக்கலாம். எந்த விதமான ஸ்மெல்லுமே வராதுங்கிறாங்க. நம்ம நார்மல் பாத்ரூம்லேருந்து வர்ற தண்ணி மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது போக இந்த செப்டிக் டேங்க்கு சுற்றியுமே பார்த்தீங்கன்னா நிறைய ஏதாவது சின்ன சின்ன ஓட்டைகள்லாம் இருந்தாலும் ஏகப்பட்ட கரப்பாம்பூச்சி வரும். நம்ம லெட்டின்குள்ளேயே வந்து நிறைய கரப்பாம்பூச்சி, வாம்ஸு, கொசுவுமே அடைஞ்சு கிடக்கும். ஆனால் நம்ம இந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா செப்டிக் டேங்க் அந்த தண்ணியே வந்து சுத்தமாயிரும். உள்ளுக்குள்ளே எந்த இன்செக்ட்டுமே தங்காது. நார்மல் தண்ணி தொட்டி மாதிரியே இருக்குங்கிறாங்க. அதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அதில் இம்ப்ரெஸ் ஆகி தான் நானும் வாங்கினேன். ஸோ இப்போ நமக்கு வந்து செப்டிக் டேங்க் நிறைஞ்சிருச்சுன்னா நம்ம இனிமேல் நம்ம இந்த ப்ராடக்டை போட்டதுக்கப்புறம் வந்து லாரியெல்லாம் கூப்பிட வேண்டியதே இல்லை சுத்தம் பண்ணுறதுக்கு, வெளியே எடுத்துகிட்டு போகிறதுக்கு. வீட்லேயே ஒரு 1/2 HP மோட்டரை வச்சு ட்ரைனேஜ் வெளியே விட்டுறலாம். அதில் இன்னொரு அருமையான விஷயம் சொன்னாங்க. இந்த பாக்டீரியா உள்ளே போய் அந்த மழை கழிவுகளை வந்து செமிச்சு தண்ணியாக மாற்றுற அந்த தண்ணி வந்து யூரியா உரம் மாதிரி செயல்படும். நீங்கள் தோட்டம் துறவு பக்கத்தில் கார்டன்லாம் வச்சுருந்தீங்கன்னா செப்டிக் டேங்க் தண்ணி அப்படியே நீங்கள் வந்து தோட்டத்துக்கு விட்டுக்கலாம். அவ்வளோ நல்ல அருமையான உரமாக செயல்படுங்கிறாங்க. இதை விட என்ன வேணும்? அப்போ இந்த ப்ராடக்ட் தான் நம்ம முதல்ல வாங்கணும்னு சொல்லிட்டு தான் இதை வந்து நம்ம வாங்கிட்டோங்க. அப்புறம் வந்து நம்ம போர் பைப்பு போட்டிருப்போம், நிலத்தடி நீர் இருக்கும். அப்போ நம்ம பக்கத்துலேயே அந்த போருக்கு பக்கத்துலேயே செப்டிக் டேங்க் வச்சுருந்தோம் அப்படின்னா அதோட தண்ணி நிலத்தடி நீரில் கலக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி ஆயிடுச்சுன்னா நம்ம அந்த தண்ணியை உபயோகப்படுத்தவே முடியாது. அதே மாதிரி நிறையா வீடுகளில் வந்து செப்டிக் டேங்க்குக்கு பக்கத்துலேயே வந்து தண்ணி தொட்டி அடியில் வச்சுருப்பாங்க, சம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தண்ணி தொட்டியில் ஏதாவது லீக் ஆகி இதுலேருந்து அதுக்கு போயிடுச்சு, நமக்கு தெரியாமல் அதை ஏதாவது குடிச்சிட்டோம்னா பெரிய நோய் தொற்றும் ஏற்பட்டுரும். அப்படி ஏதாவது நம்ம பிரஸ்னோ பியூர் ப்ராடக்ட் யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு லீக்கேஜ் வந்தாலும் எந்த நோய் தொற்றும் வராதுங்கிறாங்க. அதே மாதிரி இந்த ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம், உள்ள லெட்டின் வெளியே இதை ஊற்றிட்டோம். நான் உங்களுக்கு அந்த காட்டுறேன் எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத. அதுக்கு முன்னாடி இதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லிடுறேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து கிளியராக புரியும் இது என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோன்னு. நான் கேட்டேன், ஓகேங்க இந்த பவுடரை வந்து நான் பக்கெட்டில் கலக்கி செப்டிக் டேங்கில் ஊற்றிட்டேன், அது எத்தனை நாள் இந்த ஸ்மெல்லெல்லாம் அடங்கும் அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க சொன்னது வந்து
வித்தின் 48 ஹவர்ஸில் எந்த துர்நாற்றமுமே இருக்காது, அப்படியே தண்ணி தொட்டி மாதிரி ஆயிருக்கும் உங்கள் செப்டிக் டேங்க் அப்படின்னாங்க. உண்மையிலேயே கொஞ்சம் நம்புற மாதிரி இல்லை எனக்கு. சரி நம்ம யூஸ் பண்ணி பார்த்துட்டு, அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு 2 நாள் எனக்கு கூப்பிடுங்க சார் அப்படின்னாங்க. சரிங்கன்னு சொல்லிட்டோம். நம்ம இதை முதல்ல ஊற்றிட்டு 2 நாள் கழிச்சு அது எப்படி இருக்குன்னு அந்த வீடியோ இதில் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். அதே மாதிரி அந்த ஸ்லட்ஜு நம்ம செப்டிக் டேங்க்குள்ள அந்த அடியில் தங்கி போகிற அந்த மழை கழிவு இருக்கு இல்லைங்களா, சேறு மாதிரி, அது வந்து 40லேருந்து 45 நாளில் எவ்வளவு அதிக அளவில் இருந்தாலும் இந்த 1/2 கிலோ பவுடர்லேயே உங்களுக்கு இருக்கிற அந்த பாக்டீரியாஸ் அதை பூரா சாப்பிட்டு செமிச்சு லிக்விடாக மாற்றிடும். உள்ள எந்த திட கழிவுமே இருக்காது, மழை கழிவுமே வந்து செப்டிக் டேங்க்ல இருக்காதுங்கிறாங்க. உண்மையிலேயே சூப்பரான விஷயம். இப்போ ரீசெண்டாக கட்டுற வீடுகள்லாம் வந்து பயோ செப்டிக் டேங்க் கொண்டு வந்துடுறாங்க. இந்த குதிரை லத்தி அந்த மாதிரி எல்லாம் உள்ளே போடும்போது அதுவுமே இதே ப்ராசஸ் தான் செய்யுது. அதாவது மழை கழிவுகளை வந்து அப்படியே லிக்விடாக மாற்றிடுது. அதே ப்ராசஸை இப்போ நம்ம பக்கம் ஏற்கனவே கட்டிட்டோம். இனி போய் நம்ம வந்து செப்டிக் டேங்க்குள்ளே பயோ செப்டிக் டேங்கை இன்ஸ்டால் பண்ண முடியாது, ஏற்கனவே கட்டின வீட்டில். அப்போ அப்படி தொட்டி மாதிரி இருக்கிற வீடுகளில் நீங்கள் இந்த பிரஸ்னோ பியூர் ப்ராடக்டை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்மெல்லு வராது, கொசு இன்செக்ட் எதுவுமே வராது. அதே மாதிரி போர் பைப்பு, நிலத்தடி நீரில் மாசு ஏற்படாது, எந்த துர்நாற்றமும் இருக்காது, நோய் தொற்று வராது. நீங்கள் வந்து தண்ணிக்கு நிறைஞ்சிருச்சு, செப்டிக் டேங்க் நிறைஞ்சு போச்சு அப்படின்னா லாரி கூட்டு வந்து க்ளீன் பண்ணணும், செப்டிக் டேங்க் லாரி கூட்டு வந்து க்ளீன் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. நம்மளே ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ணாலும் முதல்லலாம் பார்த்தீங்கன்னா அதை எடுத்து வெளியில் கொஞ்சோண்டு லீக் ஆகி தண்ணி வந்துட்டாலும் தெருவிலேயே குடியிருக்கவே முடியாது, சண்டைக்கு வந்துடுவாங்க. பக்கத்து வீட்டுக்காரன் எதிர்த்து வீட்டுக்காரன்லாம் சண்டைக்கு வந்து ஏறிடுவானுங்க. அவங்க மேலே தப்பு இல்லை, அவங்க வீட்டில் நடந்தாலும் நம்மளை அப்படித்தான் பண்ணுவோம். யாருனாலே பொறுத்துக்கவே முடியாது. இந்த செப்டிக் டேங்க்கு லீக் ஆகுறதுங்கிறது ரொம்ப கொடுமையான விஷயம். இது எல்லாத்துக்கும் ஒரு நிரந்தரமான இயற்கையான ஒரு அருமையான தீர்வாக வந்திருக்கிறது தான் இந்த பிரஸ்னோ பியூர் ப்ராடக்ட்டுங்க. ஸோ இதை வந்து நாம் அன்பாக்ஸ் பண்ணுவோம். முதல்ல என்ன அப்படின்னு சொல்லிட்டு உள்ள என்னென்ன இருக்குன்னு பார்த்துருவோம். நேற்றே வந்துருச்சு, நமக்கு வந்து டைம் இல்லை, இன்னைக்கு தான் ஓப்பன் பண்ண போகிறோம். பேக்கிங் எல்லாம் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. இவங்க ஆஃபீஸ் வந்து திருப்பூரில் இருக்குதுங்க. தமிழ்நாடு முழுக்க நீங்கள் எங்கேருந்து வேணாலும் ஆர்டர் பண்ணலாம். இந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து 1300 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. 2 கிளீனிங் பாட்டிலு பவுடரோடு வந்துடுது. நல்லா அருமையான பேக்கிங், பாதுகாப்பாக கொடுத்துட்றாங்க. ஆர்டர் போட்ட அடுத்த நாளே வீட்டுக்கு வந்துடுது. இதுக்கு வந்து 1300 ரூபா தான் சார்ஜ் பண்ணுறாங்க. ஒரு தடவை நம்ம இதை வாங்கி போட்டால் 15 வருஷத்துக்கு இந்த பாக்டீரியா லைவ்லேயே இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஆனால் அண்டர் ஒன் கண்டிஷன், நீங்கள் உங்கள் லெட்டினை எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த 15 வருஷம் பாக்டீரியா உள்ளுக்குள்ளே இருக்கும் உயிரோட அப்படிங்கிறாங்க. அது என்னென்னா, நம்ம இந்த பவுடரை கரைச்சி உள்ள செப்டிக் டேங்கில் ஊற்றுனதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஹார்பிக்கு, ஆசிடு, பெனாயில் இதெல்லாம் ஊற்றி நம்ம டாய்லெட்டை வந்து கழுவக்கூடாது. அதெல்லாம் உள்ளே போச்சுன்னா அந்த பாக்டீரியா செத்து போயிடும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு செப்டிக் டேங்க் மறுபடியும் ஸ்மெல்லு வர ஆரம்பிச்சிடும். அதுக்காக ஸோ அந்த விஷயம் ஆல்டர்னேட் என்ன அப்படின்னா, ஹார்பிக்கு அந்த ஆசிடுக்கு பதிலாக இவங்க ஆர்கானிக் கிளீனர் வந்து கொடுக்குறாங்க. இது வந்து வேப்பன் தலையில் நீம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஊற்றி நீங்கள் க்ளீன் பண்ணும்போது உள்ளே இருக்கிற பாக்டீரியாவுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. 15 வருஷத்துக்கு அதோட வேலையை அதை செஞ்சுக்கிட்டே இருக்கும். நம்ம செப்டிக் டேங்க்கில் வந்து அந்த இவங்க சொல்கிற அந்த ஸ்மெல் பிரச்சனை அது இதெல்லாம் எதுவுமே வராதுன்னு சொல்கிறாங்க. இதுதான் அந்த ப்ராடக்ட்டுங்க, மெயின் ப்ராடக்ட். இதைத்தான் வந்து நம்ம செப்டிக் டேங்க்கில் போட போகிறோம். பிரஸ்டினோ பியூர் நைஸ் செப்டிக் டேங்க் சிஸ்டம் ட்ரீட்மெண்ட் அப்படின்னே போட்டிருக்கிறாங்க. ஆனால் இவங்க சொன்ன அந்த உபயோகம், அதோட என்ன சொல்லலாம், பிரதிபலங்கள்லாம் கேட்கும்போதே சந்தோஷமாக இருந்ததுங்க. இன்றைக்கி நம்ம அதை ஊற்றி நம்ம ரெடி பண்ணிடுறோம். 2 நாள் எப்படி இருக்குங்க ரிவ்யூவும் போடுறோம். ஸோ இந்த 1/2 கிலோ பிரஸ்னோ பியூர் ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா 5000லேருந்து 10,000 லிட்டர் இருக்கிற செப்டிக் டேங்க்குக்கே போதுமானதுங்கிறாங்க. அதிகமாகலாம் நம்ம யூஸ் பண்ண வேண்டியதில்லை. நம்ம வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா 3000 லிட்டருக்குள்ளே தான் இருக்கும். அப்போ 15 வருஷங்கிறது இன்னும் கொஞ்சம் சேர்த்தி கூட வரும், டேஸு கொஞ்சம் ப்ரோலாங்காக இருக்கும். இதுதான் வந்து அந்த லிக்விட் கிளீனர். இது வந்து நம்ம தனியாக தீந்துருச்சுன்னா இவங்ககிட்டயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், இவங்ககிட்டயே வாங்கணுங்கிற அவசியம் இல்லை. இந்த மாதிரி நீங்கள் ஆர்கானிக் டாய்லெட் கிளீனரை எங்கே வைக்குதோ உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியும் அந்த ஆர்கானிக் கிளீனர் கிடைக்கலன்னா அந்த ஆசிடு, பெனாயில் மாதிரி எல்லாம் ஊற்றுறதுக்கு பதிலாக வீட்டில் இருக்கிற சர்ஃபு, சூப்பர் எக்ஸலு, நிர்மா இந்த மாதிரி துவைக்கிற டிட்டர்ஜென்ட்டுகளை யூஸ் பண்ணிங்கனாலும் பாக்டீரியாவுக்கு எந்த பிரச்சனையும் வராதுங்கிறாங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்ம இந்த ஆர்கானிக் ஆயிலை ஊற்றிக்குவோம், இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணல. அது வந்து நல்ல ஒரு விஷயந்தான். நமக்கும் இந்த ப்ராடக்ட் உள்ளுக்குள்ளே வேலை செய்கிறதுக்கு ஒரு லைஃப் டைம் வந்து லாங்காக கிடைக்கும். ஸோ
இப்போ நாம் போய் இப்போ இதை வந்து கரைச்சி உள்ள லெட்டினில் ஊற்றுவோம். அது ஊற்றுறதுக்கு வந்து என்ன பெஸ்ட்டு உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கணும்னா, இப்போ செப்டிக் டேங்குக்கு மிக அருகாமையில் இருக்கிற லெட்டினில் அந்த சிங்கில் ஊற்றணுங்கிறாங்க. இப்போ மேலே ஒரு டாய்லெட் இருக்குது, கீழே ஒரு டாய்லெட் இருக்குன்னா நம்ம மாடியில் போய் ஊற்ற வேண்டாம். அப்படி பண்ணாதீங்க, ரிசல்ட் குறைஞ்சிடும். கீழேயே ஊற்றுங்க, அப்போ தான் முழுமையாக அந்த பவுடர் வந்து போய் உள்ளுக்குள்ளே டெபாசிட் ஆகும் அப்படிங்கிறாங்க. ஸோ நம்ம போய் ஊற்றுவோம் வாங்க. ஸோ முதல்ல வந்து இதை நம்ம கட் பண்ணிக்குவோம். ஆல்ரெடி பக்கெட்டில் ஒரு அரை வாளிக்கு தண்ணி பிடிச்சி வச்சுருக்குறோம். கொஞ்சம் வரைக்கும் அப்படியே கட்டி சேராமல் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி உள்ளே போட்டுக்க வேண்டியதான். இது ஒரு தடவை நம்ம ஊற்றிட்டோம்னா 15 வருஷத்துக்கு கவலையே இல்லைங்கிறாங்க. ஃபுல் பாக்கெட் போட்டாச்சுங்க. ஓகே ரைட். இப்போ தண்ணி மிச்சத்துக்கு திறந்து விட்டுடலாம். பக்கெட் வந்து நிறைஞ்சிருச்சுங்க. தண்ணி போதும். ரொம்ப வலிகிற மாதிரி பக்கெட் நிறைஞ்சி போச்சுன்னா கலக்கி விட முடியாது. நம்ம வீட்டில் இது ஒன்று இருந்து பழைய மட்காடு, அதை வச்சு நல்லா இந்த தண்ணி வந்து நல்லா கலக்கிக்கணுங்கிறாங்க. ஏதாவது கட்டி சேர்ந்துருந்தாலோ இல்லை உள்ளுக்குள்ளே எங்கேயாவது கரையாமல் இருந்தாலோ ஃபுல்லாக அந்த தண்ணியில் வந்து இந்த பவுடர் மிக்ஸ் ஆகிடணும். 1/2 கிலோ பவுட்ரு ஒரு வாளி தண்ணியில் நல்லா மிக்ஸ் ஆகிடணும். அடியில் விட்டு நல்லா கலக்கிடணும். அப்போ தான் நமக்கு வந்து ஃபுல் ரிசல்ட் கிடைக்கும்னாங்க. நல்லா பால் வெள்ளையில் இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதை கொண்டு போய் சிங்கில் ஊற்ற போகிறோம். உங்கள் வீட்டில் செப்டிக் டேங்குக்கு அந்த மேன்ஹோல் கவர், அதாவது மூடி மாதிரி போட்டு செப்டிக் டேங்குக்கு வச்சுருக்குறாங்க. அப்படியே ஓப்பன் பண்ணி செக் பண்ணலாம், குழாய் உள்ளே போடலன்னா நீங்கள் டைரெக்டாக செப்டிக் டேங்க்லேயே ஊற்றிக்கலாம். நாம் வந்து இப்போது இதில் லெட்டினில் தான் ஊற்ற போகிறோம். ஏன்னா நம்ம வீட்டுக்கு வந்து செப்டிக் டேங்க் பக்கத்துலேயே தான் இந்த சிங்க் இருக்குது பாத்ரூமில். ஊற்றிடலாம். கொஞ்சமாக அப்படியே ஊற்றிக்கணும். நல்லா நுர கிளம்பி வருதுங்களோ. ஊற்றும்போது அடியில் பவுடர் கட்டியாட்டு இருக்குது பார்த்தீங்களா? அதை கொஞ்சம் அப்படி கலக்கி விட்டு இதான் அடி வண்டல்னு சொல்லுவாங்க. அது தங்காமல் அப்படி லேசாக கலக்கி விட்டு இதையே ஊற்றிட்டு இதோட நிப்பாட்டிடக்கூடாது. இது கூட 3 பக்கெட்டு வெறும் தண்ணியை பிடிச்சி ஊற்றணும். இப்போ இந்த வண்டல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் வீணாகிடக்கூடாது. ஊற்றினோம்னா உள்ளுக்குள்ளே சிங்கில் எங்கேயாவது ஸ்ட்ரக் ஆகிருந்தாலோ தேங்கி நின்னாலும் அதெல்லாம் க்ளீனாக வந்து செப்டிக் டேங்க் போயிடும். 2வது பக்கெட்டு தண்ணி வந்து நிறஞ்சு போச்சு. இப்போ அப்படியே அதையும் ஊற்றி விட்டுறலாம். மேலே எல்லாம் அப்படியே ஒட்டிக்கிட்டு கீழே உள்ளுக்குள்ள கையில் ஒரு தடவை கழுவி விட்டோம்னா, ஏன்னா இது நம்ம குளிக்கிறதுக்கு உபயோகப்படுத்துகிற பக்கெட்டு, அது லேசாக அந்த பவுடர் வந்து ஒட்டிக்கிட்டு இருக்கு அடியில். பாருங்க, தேய்ச்சி விட்டோன்னே அப்படியே வெள்ளையாக வருது. நம்மளும் ஊற்றிட்டோம். 3 பக்கெட் தண்ணி வந்து ஊற்றிட்டோம். 3 பக்கெட்டையும் நிறையிறது வீடியோவில் காட்ட முடியாது. அதனால தான் ஒரு பக்கெட் நான் காமிச்சேன். ஸோ நம்ம பணி வந்து இன்றைக்கி முடிஞ்சது. இதோட பேக்டீரியாவை ஆக்டிவேட் பண்ணியாச்சு. இது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து 2 நாள் கழித்து போய் நம்ம பார்க்கலாம். நம்ம வீட்டில் அந்த செப்டிக் டேங்க் ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் இப்போதைக்கு இருக்குது. ஏன் நான் அதில் ஊற்றலைன்னா, இந்த வீடியோ இதை எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம உங்களுக்கு சொன்னால் தான் புரியுங்கிறனால நான் லெட்டினில் ஊற்றிருக்கிறேன். வாங்க நம்ம ஒரு 2 days வெயிட் பண்ணுவோம். இது எப்படி வேலை செய்யுதுங்கிறத பார்ப்போம்.
நம்ம வீட்டில் இந்த செப்டிக் டேங்க் உடைய அவுட்லெட், அதாவது இது க்ளீன் பண்ணுறதுக்கு வேண்டி நாம் ஒரு சின்ன ஓட்டை போட்டிருந்தோம். அதை வந்து அடைக்காமல் வச்சிருக்கிறேன். ஒரு மேன்ஹோல் கவர் ஒன்று ரெடி பண்ணி இதுக்கு போடணும். இதே அப்படியே வச்சிருக்கிறேன்னா இந்த மாதிரி பயோடெக்னிக்கல் மூலியமாக நம்ம செப்டிக் டேங்க் வந்து ஈஸியாக சுத்தம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற விஷயம் கேள்விப்பட்டு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ தான் இந்த பிரஷ்னோ பியூர் பற்றி கேள்விப்பட்டு அவங்க ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணி அவங்க கிளைம் பண்ண முதல் விஷயம் என்னென்னா, அந்த பாக்டீரியாவை வந்து ஆக்டிவேட் பண்ணி உள்ளே ஊற்றுனதுக்கப்புறம் எந்த இன்செக்ட்டுமே வராதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஸ்மெல்லே இருக்காது, 2 நாளில் வந்து கப்புச்சுப்புன்னு அடங்கிரும்னாங்க. அதே மாதிரி இப்போ திறக்கிறேன், ஒரு சின்ன பூச்சி கூட வெளியே வரல, சுத்தமாக எந்த வாடையுமே இல்லைங்க. அதே மாதிரி உள்ளுக்குள்ளே நம்ம பூச்சி இருக்குதா, ஸ்மெல்லு வருதா, நம்ம சும்மா அதை உள்ள குச்சி வச்சு பார்ப்போம், சுற்றி விட்டு பார்ப்போம். ஒரு பூச்சியும் இல்லை, சுத்தமாக பச்சை தண்ணியாக டைப் போச்சு. ஸோ அவங்க இதை வந்து சொன்னாங்க, வித்தின் 2 days உங்களுக்கு இந்த ரிசல்ட் வந்து கிடைக்கும், நோ ஸ்மெல் நோ இன்செக்ட் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ கன்ஃபார்மாக அது வந்து ஒர்க் ஆகுது. ஸ்லட்ஜஸ் வந்து அடியில் இருக்குது கொஞ்சம், அது வந்து ஃபுல்லாக க்ளீன் ஆகி உங்களுக்கு லிக்விடாக மாறணும் அப்படின்னா 40 to 45 days வந்து ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டுங்க. ஸோ இப்போ இதுக்கான அவுட்லெட் வந்து நம்ம வெளியே கொடுத்துருந்தோம், ஓவர்ஃப்ளோ ஆகி போகிற மாதிரி இருந்தது அப்படின்னா நமக்கு பிரச்சனையே இல்லை. ஸோ அந்த லிக்விட் வந்து நார்மல் லிக்விட் மாதிரியே உங்களுக்கு ட்ரைனேஜ் பாத்ரூம்லேருந்து வர லிக்விட் மாதிரியே உங்களுக்கு ஓவர்ஃப்ளோ அவுட்லெட்டில் செப்டிக் டேங்க் உடைய லிக்விட் வந்து ட்ரைனேஜில் வெளியே போயிடும். அப்படி நீங்கள் செட் பண்ணலை அப்படின்னா, ஒரு 1/2 HP மோட்டர் ஒன்று இருந்ததுன்னா நீங்கள் வந்து இதுக்குள்ளே போட்டு ஒரு ப்ளக் பாயிண்ட்டை மாட்டி நீங்கள் ட்ரைனேஜ்லேயோ வெளியிலையோ லேண்ட்லேயோ விட்டுட்டிங்கன்னா எந்த ஸ்மெல்லுமே வராது. நார்மல் ட்ரைனேஜ் வாட்டர் மாதிரி தான் வரும். அது போ ஒரு அட்டகாசமான ப்ராடக்ட் பிரஷ்னோ பியூர். இவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸு அதெல்லாமே வந்து நான் கமெண்ட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அவங்களுக்கு கால் பண்ணுங்கள், இமீடியட்டாக புக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் பல உபயோகமான வீடியோக்களை மீண்டும் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கார்த்திக். நன்றி, வணக்கம்.